பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்ல திவாகரோட பேரை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பொங்கி எழுந்து ரம்யாவை அட்டாக் பண்ண வராரு. ரம்யா பதிலடி கொடுக்குறாங்க. என் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன்டா அப்படின்ற மாதிரி சபரி வந்து கேட்கும் கேள்விகள் நியாயமா தான் இருக்கு. அப்படி என்னெல்லாம் நடக்குதுன்றத டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் போட்டுருங்க மக்களே. கான்டாக்டுக்குள்ள போயிடலாம். ஸோ வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, வீட்டுக்குள்ள பெருசா கண்டென்ட் வரலன்றதால தான் பிக் பாஸே ஒரு டாஸ்க் கொடுத்து அதன் மூலியமா கொளுத்தி போட ஆரம்பிச்சிருக்காரு நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அதுல ஒரு நேம்ஸ்லாம் இருக்கு போல. அந்த நேம்ஸ் இந்த வீட்டில் யாருக்கு பொருந்தும் அப்படின்றது தான் பாயிண்ட். இதுல என்ன பண்றாங்க, சாப்பிட்டு தூங்குறது திரும்ப அதே பண்றது அப்படின்னும் போது வினோத் அண்ட் ரம்யா அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. ஐ மீன் ரம்யாவுக்கு வந்திருக்கு. ரம்யாவுக்கு மோஸ்டா படிக்க தெரியாது, பேச தெரியும். அதனால என்ன பண்ணிருக்காங்க, வினோத் கிட்ட கொடுத்து அதை படிக்க சொல்லியிருக்காங்க. வினோத் படிச்சதுக்கு அப்புறம் ரம்யா சொல்றாங்க, அது திவாகர் அண்ட் பார்வதி தான் சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, ரிப்பீட் அப்படின்ட்டு. ஆனா என்ன, நடுவுல சண்டை போறது ஒன்று வச்சிருக்கணுமே. சாப்பிடுறது, தூங்குறது, சண்டை போறது ரிப்பீட்னா கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த சண்டை இல்லாம சாப்பிட்டு தூங்குறாங்கன்றதை மட்டும் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. பட் அவங்க சண்டையும் சேர்த்து சொல்லியிருந்தாங்கன்னா இட் வாஸ் கரெக்ட் ஆன்சரா வச்சிருக்கலாம். ஓகே, அப்ப என்ன சொல்றாங்க, உடனே 24 மணி நேரம் அவங்களே தூங்கிட்டு தான் இருக்காங்க. திவாகர் சொன்னோம்னா 24 மணி நேரம் அவங்களே தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 24 மணி நேரம் எப்படியா தூங்கிட்டு இருக்க முடியும்? லாஜிக்கா பேசியா, சும்மா பேசணும்லாம் பேசக்கூடாது. இதுல பிக் பாஸே வந்து தூங்க வர்றதே கம்மி. அதுக்கப்புறம் தூங்கினா நாய் கழிக்கும். இன்னும் லாஜிக்ல இந்த ஒரு பாயிண்ட சொல்றாருன்னு தெரியுது. திவாகர் யாராவது எதனா ஒருத்தர் சொல்லிட்டீங்களா வச்சுக்க, நீ டபுள் சைடட், நீ டபுள் கேமர், நீ சேம் சைடு கோல் அடிக்கிற அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிடுவாரு. அதுதான் இங்க நடக்குது அப்படின்றது நான் பாக்குறேன். அடுத்தது ரம்யா, நான் தூங்குறேன்னு உன் பேரை சொன்னா, ஐ மீன் நீ தூங்குறேன்னு உன் பேரை சொன்னா உனக்கு என்ன அப்படின்னும் போது, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி திவாகர் ரம்யா மேல ஏறாரு. உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி. ஓகே, உடனே ரம்யா ஒரு பாயிண்ட போட்டு செஞ்சு விட்டுருக்காங்க. என்ன பாயிண்ட்னா, உன்ன மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன்னா அப்படின்ற கேள்வி. அப்ப திவாகர் என்ன பண்ணாரு, உன்னா மாதிரி என்னாவது பண்ணிட்டு இருக்கேன்னா அப்படின்னும் போது எந்த பாயிண்ட ரம்யா குறிப்பிடுகிறார் அப்படின்றதுதான் ஹைலைட்டே இருக்க போகுது. இந்த இடம் தான் மோஸ்ட். இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்தை அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. திவாகர் பொங்கல் எழுந்திருக்கார். அந்த சம்பவம் என்னவா இருக்கும், பேசாம அந்த பெண்கள் கூட வந்து ஒரு ரீல்ஸ் போடுறதும் இந்த மாதிரி கேட்கறதும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பண்ணிட்டு இருக்கே, அதை பேஸ் பண்ணி சொல்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதை பேஸ் பண்ணி சொன்னவொடனே ஒரு பொங்கிட்டு இருக்கார் திவாகர். ஸோ திவாகர் பண்ணும் சில விஷயங்கள் கொஞ்சம் நடவடிக்கை சரியில்லை அப்படின்றத நாமும் பல இடத்துல சொல்லியிருக்கோம். அதை தான் ரம்யா மீன் பண்றாங்களான்றது வெயிட் பண்ணி பார்ப்போமே. அடுத்து இதை சொன்னவன ஒரு பக்கம் இவர் செம காண்டாயிட்டாரு. உன்ன மாதிரி என்ன இந்த மாதிரி தொபாரு, உன்ன மாதிரி சொன்னா அவ்வளவுதான் மரியாதை, இந்த மாதிரி சொன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன், ரம்யா அவ்வளவுதான் மரியாதைன்ற மாதிரி அப்படின்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியது ஆஸ் பர் த ப்ரோமோ படி அது வந்து திவாகர் தான். ஏன்ற வார்த்தையை அது வரையுமே வந்து உன்ன மாதிரி இந்த மாதிரின்ற மாதிரி இதுலதான் போயிட்டு இருந்தாரு. ஏன்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் விட்டுறாரு. என்ன கிளம்பு, நீ கிளம்புன்ற மாதிரி ரம்யா சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ஒரு ஆளு உங்ககிட்ட வேற பேசணும் போ, நீ ஒரு ஆளு உங்ககிட்ட பேசணும் போன்ற மாதிரி ரம்யா அங்க ஒருமையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன ரம்யா ஒருமையில பேசன, என்ன உன்ன மாதிரி என்ன மாதிரி, நீ கிளம்புன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் மாத்தி ஆளும் மூஞ்சம் பாருன்றது. இது தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட். ரம்யா அவாய்ட் பண்ணிருக்கலாம். சும்மா ரம்யாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா, ரம்யாவை ஏதாவது சொரிஞ்சு விட்டா போதும், அடுத்து குப்புன்னு கொத்தி விட்டுருவா, செஞ்சு விட்டுருவா. இதுல குறிப்பா ஆளும் மூஞ்சும் பாரு விட்டோன்னே, உனக்கு தராதரம் இருக்காண்டு திவாகருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் எனக்கே அவ்வளவு கோவம் வருதுங்க. அந்த அளவுக்கு வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்கணும். தகுதி தராதரத்தை பேசுறதுக்கு அந்த ஆளுக்கே ரைட்ஸ் கிடையாது. முதல்ல எப்படி அந்த ஆளுக்கே ரைட்ஸ் இல்லை. தகுதி தராதரம் உனக்கு இருக்கா அந்த ஷோல வர்றதுக்கு? முதல்ல நான் கேட்கறேன், உனக்கு இருக்கா முதல்ல ஷோல? ஏதோ இவனுங்க பண்ண தப்புனாலும் உனக்கு கூப்பிட்டு இதுல ஷோல உட்கார வச்சிருந்தா முதல் நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் தகுதி இருக்கா தராதரம் இருக்குன்றாரு. உனக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கு முதல்ல அது சொல்ல. உனக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கு இந்த ஷோல வர்றதுக்கு? முதல்ல நீ அடுத்தவங்களை பத்தி பேசுறிய, புரியல எனக்கு. இவர் இந்த ஷோக்கு வர்றதுக்கே ஒரு எனக்கே வாயில் நல்லா வருது, அந்த அளவுக்கு இருக்காரு. இதுல இவர் வந்து தகுதி தராதாரம், அவர் தான் மேல இருக்கிறாரோ மத்தவங்க எல்லாம் கீழே இருக்கிற மாதிரி இந்த பிஹேவியர்லாம் வந்து நாட் அக்செப்டபிள். இதுக்கெல்லாம் வீக்கெண்ட்ல விஜேஸ் வந்து கேட்கணும் மக்களே. இதே தைரியம் இருந்தா இவரு கமல் சார் இருக்கும்போது இந்த தகுதி தராதாரம் ஒரு வார்த்தை பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கிழிச்சு விட்டுருந்தா அதுக்கப்புறம் வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு இந்த ஆள்லாம். அதை கேட்காம விட்டதால தான் இந்த திமிர் எடுத்துக்கிட்டு அந்த ஆணவத்துல ஆடிட்டு இருக்கிறதெல்லாம். இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும், அதை போட மாட்டேங்கிறாங்க. இந்த வாரமாவது போடுவாங்களான்னு பார்த்தா வாய்ப்பே கிடையாது போல இருக்கு. அடுத்து
சபரி பொங்கி வந்துட்டான். என்ன அண்ணா, என்ன தகுதி தராதரம், என்ன தகுதி தராதரம், என்னன்ற மாதிரி அண்ணன் வந்து பொங்குறாரு. தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அண்ணன் பொங்குவார்ல. நேத்து தான் வந்து ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. பொங்கி எழுந்து வராரு சபரி. ஐ மீன் தங்கச்சிக்காக பொங்குறது ஓகே, ஆனா என்ன அது எல்லாருக்காகவும் பொங்குனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ உடனே அவங்க எப்படி வாப்போன்னு பேசலாம், அவங்க பாரு இதெல்லாம் எப்படி பேசலாம். சரி, அதுக்கு நீ தகுதி தராதரத்தை பத்தி பேசுவியா? உனக்கு என்ன தகுதி தராத, நீ ஏன் பேசுற? நீ அவளுக்கு என்ன இல்லை, அவளுக்கு என்ன இல்லைன்னா சொல்லு, அவளுக்கு என்ன இல்லை அப்படின்ற மாதிரி சபரி பொங்குறான். ஓகே, வாப்போன்னு பேசுறாங்க. குரூப்பிசம் பண்ணாத சபரி, குரூப்பிசம் பண்ணாத சபரின்ற மாதிரி. குரூப்பிசம் தான். என் தங்கச்சியை பேசினா நான் பேசுறது அது குரூப்பிசம் தான். என் தங்கச்சியை பேசினா நான் வந்து கேட்பேன், அதுவும் குரூப்பிசம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சபரே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த தங்கச்சி ஐ மீன் இவங்க 2 பேருக்கு ஒரு நேற்று எமோஷனலாக பிரேக் டவுன் ஆனாங்க. அதுக்கப்புறம் நான் உனக்கு அண்ணன் தான், நீ எனக்கு தங்கச்சி தான், உண்மையாக தான் கூப்பிட்றன்ற மாதிரி நேற்று இதெல்லாம் நடந்துச்சு. அதை நான் வீடியோலேயே சொல்லிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குரூப்பிசமாக அவங்களுக்குள்ள நடக்குது தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அந்த தகுதி தராத வந்து சபரி கேட்குறான்ல, அது எனக்கு நியாயமாகப்படுது. அது வந்து இந்த வீட்டில் எவனுமே கேட்காம இருக்கான். அதை கேளுங்கன்றேன். அதை கேட்டு அவர் வேலை அப்படியே நல்ல ஒரு பாயிண்ட் வச்சு செஞ்சு விடணும். இதை பற்றி பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லை. இதுக்கப்புறம் பேசுறீங்கன்னா இது சரியில்லை பிக் பாஸ்ன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இது எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருந்தா இந்த ஈக்குவலுக்காக தான் இந்த வீட்டில் விட்டுருக்கீங்க பிக் பாஸ். இதுல இவர் தகுதி தராதரத்தை பத்தி எல்லா நாளும் பேசிட்டு இருக்காரு. இவர் இந்த வீட்டில் இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லைனா இதை பத்தி பேசக்கூடாதுன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட ஒட்டுமொத்தமா சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அங்க வார்னிங்கோ இல்லை எச்சரிக்கையோ எடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ண சொல்லுங்க. எல்லாருக்கிட்டையும் தகுதி இருக்கான்னு கேட்கிறாரு. முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குன்ற மாதிரி கேட்டு சம்பவத்தை செய்ய சொல்லுங்க. இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். அதை விட்டுட்டு இந்த குரூப்பிசம், இந்த தங்கச்சி பாசம், இது தேவையில்லாது. அன்பு ஜெயிக்குமா அப்படின்னும் போது ஆல்ரெடி அவங்க கேங்கோட பேரே அன்பு கேங்க தானே. இவங்களை பொறுத்தவரையும் எப்படின்னா, அவங்க டீமுக்குள்ள எதனா ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கலாம், வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, நேற்று ஒரு பிரச்சனை நடக்கும். கனிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தானே எஃப்ஜே வந்துருவாரு, சபரி வந்துருவார், எல்லாம் வந்துருவார். இதே மற்ற டீமுக்கு தகுதி தராதரம் வினோத்துக்கு பேசியிருக்காரு, இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காரு. அது எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு நியாயமான ஆளு, நான் தர்மத்தின் பக்கம் நிற்கிறேன், ஒரு நியாயத்தின் படி நிற்கிறேன் அப்படின்னும் போது அதுல வேற நடுவில் எஃப்ஜே நாட்டாமன்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. சபரி நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லுன்ற மாதிரி போவார் இல்லையா? அப்போ அந்த நாட்டாமையாக இருக்கும் சபரி அவர்களே, நீங்க தகுதி தராதரத்தை பத்தி பேசும்போது எல்லா சைடு பேசும்போது நீங்க கேட்டிருக்கணும். அது என்ன உங்க குரூப்ல மட்டும் பேசும்போது மட்டும் வாயை தூக்கிட்டு வந்து இதை பத்தி ஏன் பேசுவ அப்படின்ற மாதிரி கேட்கறது. பட் பரவாயில்ல, அதை கூட விட்டுறலாம். ஏன்னா தகுதி தராதரத்தை இது வரைக்கும் எவனுமே கேட்கல. அந்த இடத்துல வந்து சபரி கேட்கறத நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு, அதை கேட்கறதுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்றத கேட்கணும். இதை பத்திலாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி சண்டை நடந்தாதான் வீக்கெண்ட்ல டாபிக் வரும். அப்ப டாபிக் வந்தாலும் அவர் பேச மாட்டார் போல இருக்கு. இது மெயினான டாபிக், இந்த வாரம் பேச வேண்டிய மெயினான டாபிக்ல இந்த ஒரு டாபிக் தான். எதை எடுக்கிறோமோ இல்லையோ, வீக்கெண்ட்ல இந்த வந்தவொடனே ட்ரெஸ் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கலாம் பேசக்கூடாது. இதை பத்தி பேசின திவாகர் எழுந்துருங்க, இன்னும் எவ்வளவு இது இருந்தா பேசுறீங்கன்ற மாதிரி வார்னிங் கொடுக்கணும். அப்ப வச்சு செய்யணும். அவருக்கு மட்டும் தனியா எபிசோடு ஒதுக்கி வச்சு செஞ்சு விடுங்க. அப்பதான் நல்லா இருக்குமே தவிர்த்து இல்லைன்னா அடங்க மாட்டார் அவரு. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் மக்களே.